கோபி, நான் 12 ஹவர்ஸா விடாம வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொண்டையெல்லாம் வலிக்குது கோபி. மனசு படபடன்னு அடிக்குது. 1008 யோசனை வந்துகிட்டு இருக்கு கோபி. ராதிகா, சும்மா ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், அவ்வளவுதான். பலவலன்னு பேசாம கோபி, ஏதாவது மெடிக்கல் ஷாப் கண்டுபிடிக்கிறீங்களா? கோபி, பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க மெடிக்கல் ஷாப் இருக்கும்ல, அங்க நம்ம வாங்கிக்கலாம்ல. ஒரு ஐடியா ராதிகா. பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேணும். ராதிகா வாங்கிக்கிட்டு போலான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்றாங்க ராதிகா. பேபி, என்ன ஆச்சு? இத பாருங்க. என்ன ஏதோ பிளாஸ்டிக் கிட்டு மாதிரியே இருக்கு. இது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நைட்ல இருந்து நான் வாமிட் எடுக்கிறேன்ல, அதுக்கு இதுதான் காரணம். கோபி சந்தோஷத்துல ராதிகாவை தூக்குறாங்க. கோபி சொல்றாரு, பிரெக்னெண்டா இருக்கும்போது புருஷன் இந்த மாதிரி தூக்க கூடாதுல பொண்டாட்டிய. I am going to be a father. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ராதிகா, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற பெரிய காதல் மன்னன் நினைப்பு. நான் சொன்னதை கேட்டீங்களா? நான் சொன்னதை கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? ராதிகா, ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஆபீஸ்ல சொன்னா எல்லாரும் கையை தட்டி சிரிப்பாங்க. ராதிகா டென்ஷன் ஆற. நடந்தது நல்ல விஷயம் தானே, டைமிங் தான் கொஞ்சம் தப்பா போன மாதிரி இருக்கு. நம்ம வேணா டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கீழே அத்தையும் மாமாவும் இருப்பாங்க. எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? மெடிசின் அவ சாப்பிட்டா வாமிட் நிக்கல, அதனால ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்லுங்க. ராமமூர்த்தி செலியனோட பையன் கிட்ட உன் தாத்தா வர்றாரு பாருன்னு கோபியை காட்டுறாரு. தாத்தா இங்க வாங்கன்னு செல்லமா கூப்பிடு தங்கம். செலியன் சொல்றாரு, எனக்கு அப்பான்னா ஆப்வியஸா என் குழந்தைக்கு நீங்க தாத்தா தானேப்பா. கரெக்ட் தான்டா, பட் நாங்க 2 பேரும் அவசரமா இப்ப வெளியே போறோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்பதான்டா மருந்து வாங்க போனீங்க, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ராமமூர்த்தி கேக்குறாரு, உடம்பு எப்படிமா இருக்கு? வாந்தி நின்றுச்சா? இது சாதாரணமான வாந்தி கிடையாது, உடனே நிக்காது. ராதிகா சொல்றாங்க, ஹெவியா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, மாத்திரையில சரியாகிற மாதிரி தெரியல, அதான் ஆஸ்பத்திரி போறோம். ஆஸ்பத்திரி போறோம்ல, அது முடிய என் கிச்சனை பாத்துக்கோங்களேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படா பாத்துக்க முடியும்? நீங்க எதுவும் பண்ண வேணாம், கேஷ் கவுண்டர்ல போய் நீங்க உட்கார்ந்தாலே போதும். நம்ம சைட்ல இருந்து ஆள் இல்லாட்டி அங்க இருக்கவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதாம்மா. நீ சொல்றேன்னு நான் அங்க போனேன்னா எப்படா அவ்வளவுல போவேன்? அடிக்கிற வெயில்ல என்னால இருக்க முடியாதுடா. இல்லையா, டேடிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா, பாட்டியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா என் கிச்சன்ல. சரிப்பா. கோபிக்கும் ராதிகாவும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. டாக்டர் கங்க்ராச்சுலேஷன், நீங்க பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம் என்று. ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியட்நாம். நாளை பார்க்கலாம்.